காட்சி 1 எமி வீடு. இன்னைக்கு உலக நடப்பு என்னன்னு பாப்போம். கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மலேசிய விமானத்தை பசிபிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அட பாவீங்களா, நான் 3வது படிக்கும் போது காணாமல் போன விமானத்தை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா தேடினானுங்க. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கார் வழங்கும் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்க உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். படிச்சவங்களுக்கு மட்டும் வேலையை கொடுத்துறாதீங்க. சரி, அடுத்த நியூஸ் என்னன்னு பாப்போம். என்ன பண்றீங்க? குட் மார்னிங் ஏமி. நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேம்மா. அப்படியே எனக்கு மார்க்கெட் வாட்டருக்கு எனக்கு என்ன ரேட்னு பார்த்து சொல்லுங்க. 5000 rupees டி. என்னது 5000? நேத்து விட இன்னைக்கு 500 அதிகமாச்சா? சரி ஆண்டி, இன்னைக்கு ஹெட் நியூஸ் என்ன? படிக்கிறேன் கேளு. சென்னை தில்லை நகரில் வசிக்கும் குமார் வீட்டில் இருந்து 125 வாட்டர் கேன் திருடப்பட்டது. இந்த சம்பவம் தமிழக மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன சொல்றீங்க ஆண்டி? வாட்டர் கேன் திருட்டு போச்சா? அப்பனா நம்ம வீட்ல உள்ள வாட்டர் கேனையும் சேஃப்டியா கொண்டு போய் வாட்டர் பேங்க்ல வச்சிரணும். போகிற நிலைமைய பார்த்தா காசு கொடுத்தா கூட தண்ணி கிடைக்காது போல இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹரி போன் பண்ணாரு. இந்த சண்டே எமிய பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாரு. இதுக்கு ஏன் வீட்டுக்கு வரணும்? என் வெப்சைட்ல போட்டோ பார்த்துக்க வேண்டியதானே? வெப்சைட்ல எல்லா கழுதையும் நல்லா தான் இருக்கும். எடிட்டிங் கிராபிக்ஸ்னு என்னென்னமோ செய்றீங்க. அதான் நேர்ல வந்து பார்த்துட்டு மத்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வராங்க. இதாவது அமைதான பார்க்கலாம். ஓகே, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். எமி, என்ன கிரேன்மா? சண்டே எங்கேயும் போவாதம்மா, உன்னை குளிப்பாட்டி விடுறேன். என்ன சொல்றீங்க? புரியலையே. குளிப்பாட்டி விடுறீங்களா? குளிக்கிறதுனா என்ன? அதுவா, 2 லிட்டர் தண்ணி எடுத்து உடம்புல ஊத்தி நல்லா தேய்ச்சி அலசுறதா குளிக்கிறது. யூ சீரியஸ்லி? குளிக்க 2 லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் நாங்க டெய்லி குளத்துல இல்ல ஏரியில குளிப்போம். குளிக்க விதவிதமா சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். குளமா? அது எப்படி இருக்கும்? அதுவா, கடல் மாதிரி 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய பள்ளமா இருக்கும். அது நிறைய தண்ணி இருக்கும். அதுல முழுகி குளிப்பாங்க. அப்படியா? நம்பவே முடியலையே. அப்ப அப்படியெல்லாம் தண்ணி இருக்குமா? சரி, சோப்புனா நினைக்கிறேன்மா. அத போய் உன் மம்மி கிட்ட கேளு. நான் என் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும். நான் வரேன். மம்மி, மம்மி. என்னம்மா எமி? பாடி சோப். சோப்புனா நான் பாடி கேனுக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ற மாதிரி அந்த காலத்துல விதவிதமா லக்ஸ், மெடிமிக்ஸ், விவல், சிந்தால் சோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எங்க மம்மி இருக்கும்? அதுவா, தஞ்சாவூர் மியூசியத்துல இருக்கும். ஒன் டே போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே மம்மி.
கிரிஜா கிரிஜா பக்கத்து வீட்டுக்காரி வர்றா என்ன கேட்டு தொலைய போறாளோ தெரியலையே. கிரிஜா ரேஷன்ல இன்னும் வாட்டர் கேன் வரலையா? எங்க வீட்டுல தண்ணி வர இல்ல. உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கூட வாட்டர் கேன் வந்தது தந்துடுறேன். இல்ல ரேஷ்மி, நாங்களே எங்க டாக்டர் மேரேஜ் வேற வரப்போகுது, அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. நாமளே தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறோம், நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. போகிற நிலைமைய பார்த்தா குடிக்க கூட தண்ணி கிடைக்காது போல. சரி கிரிஜா, நான் வேற யார்ட்டையா கேட்டு பார்க்கலாம் வரட்டுமா? சரி, பாய் ரேஷ்மி. பாய். என்ன இன்னும் அறிவரை காணும்? உட்காருங்க. ஓகே அங்கிள். என்ன தம்பி, வீட்ல யாரும் வரல? இல்ல அம்மா யூஎஸ்ல, அப்பா யூகேல இருக்காங்க. மேரேஜ் ஓகேன்னா சொல்லு, வரேன்னு சொல்லிட்டாங்க. தம்பி என்ன ஒர்க் பண்றீங்க? வாட்டர் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன்மா. எவ்வளவு வாட்டர் டேங்க் சேவிங்ல வச்சிருக்கீங்க? 200 வாட்டர் கேன் ஆன்ட்டி. எமி வரைக்கு ஜூஸ் கொண்டு வாமா. I like your daughter, but மேரேஜுக்கு என்ன பண்ணுவீங்க? 100 வாட்டர் கேனும் 100 பவுனும் தரோம். இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல 100 பவுன்ஸும் 150 வாட்டர் கேனும் தர்றேன்னு சொன்னாங்க. வேணா 100 வாட்டர் கேனும் 100 பவுனும் காரும் வீடும் தரோம். இல்ல 200 வாட்டர் கேன் தான் வேணும். இல்ல கரி, சேவிங்ல 100 வாட்டர் கேன் தான் இருக்கு. வேணா கடன் வாங்கி 125 வாட்டர் கேனா தரோம். 200 வாட்டர் கேன் கொடுத்தா மேரேஜ் நடக்கும், இல்லன்னா நடக்காது. முடிவு பண்ணி சொல்லுங்க, நான் வர்றேன். பழம் கோல்டு தான் முக்கியம்னு சேர்த்து வச்சிருந்தேன், ஆனா இப்ப அதெல்லாம் விட தண்ணி தான் முக்கியமா இருக்கு. அந்த காலத்துல காசை தண்ணி போல செலவு பண்ணாங்க இந்த பழமொழி, இப்ப தண்ணிய காசு போல செலவு பண்ணாங்கன்னு மாறிட்டு. அப்பெல்லாம் அரசாங்கம் மரவளங்க, மழைநீர் சேகரிங்க, தேவைக்கு அதிகமா தண்ணீர வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் யாரு கேட்டா? அதெல்லாம் கேட்டிருந்தா இந்நாள் இந்த தண்ணீர் பிரச்சனை வந்திருக்குமா? வருங்காலத்தில் ஏற்படும் தண்ணீர் பிரச்சனைக்கு நிகழ்காலத்திலேயே தீர்வு காணவில்லை என்றால் வருங்கால விஞ்ஞானிகளுக்கு கடல் நீரை மட்டும் குடிநீராக்குவதுடன் கண்ணீரையும் குடிநீராக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படும்.